வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சோகத்தில் அஞ்சலி, துளசியை அவமானப்படுத்தும் ஈஸ்வரமூர்த்தி. கெட்டிமேளம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சத்யாவை கொல்ல வந்த ஆட்களால் அஞ்சலிக்கு ஆபத்து ஏற்பட்டு அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்கிறாங்க. மகேஷ் எல்லாத்துக்கும் காரணம் சத்யா தான் என சத்யாவின் சட்டை பிடித்து சண்டை போடுறாங்க. அதைத் தொடர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்த லட்சுமி, நீ வந்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு எல்லா பிரச்சனையும் என சத்யாவை பிடித்து திட்டி கோவப்படுறாங்க. பிறகு அஞ்சலியை பரிசோதனை செய்த டாக்டர் வெளியே வந்து அஞ்சலியை காப்பாற்ற முடிந்த எங்களால் குழந்தையை காப்பாற்ற முடியல என்று அதிர்ச்சி கொடுக்குறாங்க. இதனால் மொத்த குடும்பமே ஷாக்காக மகேஷ் மீண்டும் டென்ஷன் ஆகி சத்யாவின் சட்டை பிடித்து சண்டை போடுறாங்க. வெளியே வந்த அஞ்சலி, எல்லாத்துக்குமே சத்யா இல்லை, அங்கே நடந்தது என்னன்னே தெரியாமல் எதுவுமே பேச வேணாம், காப்பாற்ற முயற்சி பண்ண அவங்க யாராவது ஒரு வார்த்தை சொன்னீங்களா, நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்ல இதை எடுத்து வீட்டுக்கு வரும் அஞ்சலி குழந்தையை நினைத்து வருத்தப்படுறாங்க. மறுபக்கம் தேர்தலில் களம் சூடு பிடிக்க மீனாட்சிக்கு ஆதரவாக ஈஸ்வரமூர்த்தி பிரச்சாரம் செய்ய, இன்னொரு பக்கம் துளசிக்கு ஆதரவாக வெற்றி பிரச்சாரம் மேற்கொள்கிறான். இதனால் ஆத்திரப்படும் ஈஸ்வரமூர்த்தி, என்னை எதிர்க்கும் தைரியம் வந்துவிட்டா, அப்போது துளசி, என்றைக்குமே நாங்கள் உங்களை எதிர்க்கல மாமா, சில விஷயத்தில் உங்களை புரிய வைத்தோம், ஆனால் அது நடக்காதால தேர்தலில் நிற்க வேண்டிய சூழ்நிலை அமைந்துட்டது. என்றைக்குமே நீங்கள் தோற்க வேண்டும் என நாங்கள் முயற்சி செய்ததே கிடையாது. எங்கள் வீட்டில் அம்மா எங்களை அப்படி வளர்க்கலை, வெற்றியும் நீங்கள் அப்படி வளர்க்கலை. அதற்காக என் கணவர் வெற்றியை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உடனே இதை எடுத்து பிரச்சாரத்துக்கு செல்லும் ஈஸ்வரமூர்த்தி, இந்த பிரச்சாரத்தின் போது தனது மருமகள் துளசியை பற்றி தப்பாக பேசி மீனாட்சி ஓட்டு கேட்ட இதை பார்த்து வெற்றி கோபம் அடைகிறாங்க. ஆனால் துளசி கோபம் வேண்டாம், மாமா வழியில் நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டாம், நேர்மையாக நடந்து கொள்ளலாம். பிறகு துளசி வெற்றி பிரச்சாரத்திற்கு ஒரு பகுதியில் செல்ல, அங்கே இருப்பவங்க எங்கள் ஓட்டு ஈஸ்வரமூர்த்திக்கு தான் சொல்ல அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனாலும் துளசி, நாங்கள் பேசுவதை ஒரு 2 நிமிஷம் கேளுங்க, பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்க. இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து கெட்டிமேளம் சீரியலை இன்றைக்கான எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.